ஹாய் ஹலோ வணக்கம் எஸ் இது உங்கள் டிக்டாக் தமிழா விக்னேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ₹50 நம்ம வீட்டில் எப்படி வாட்டர் ஹீட்டர் செய்யலாம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்துக்கும் இப்போ போவோம். முதல்ல நம்மளுக்கு 2 ஷேவிங் பிளேடு தேவை. ஷேவிங் பிளேடு பார்த்துக்கோங்க, ₹2 ₹3 இருக்கும் வாங்கிக்கோங்க. அப்புறம் சின்னதாக ஒரு மரக்கட்டைனா அந்த மரக்கட்டி போட போகிறீங்க. ஒரு உட்டன் பீஸ் சின்னதாக அந்த பிளேட் சைஸ்க்கு, இந்த பிளேடோட கொஞ்சம் சின்னதாக. அப்புறம் ஒரு ஃப்ளக், கொஞ்சம் ஒயர், ஒரு டெஸ்டர், ஒரு நூல் கண்டு. இது போதும் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வாட்டர் ஹீட்டர் உருவாக்குறதுக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். முதல்ல 2 பிளேடு எடுத்துக்கோங்க. 2 பிளேடுக்கு, ஒரு பிளேடுக்கு நடுவில் இதை வைங்க. கொஞ்சம் அடியில் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பிளேடு வைங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து நூல் கண்டு எடுங்க. எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதான் இந்த நினைச்சேன். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணால், இந்த நூல் எப்படி சுற்றணும், இப்படி அந்த கட்டை வெளியேறாத அளவு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுங்க. பிளேடு அழுத்தி சுற்றினீங்கன்னா அடுத்த நூல் இப்படி சுற்றிக்கினே இருங்க. ஒரு நல்லா உள்ள இருக்க கட்டை தெரியாத அளவு சுற்றுங்க. கொஞ்சம் நூல் செலவாகும், வீட்டை கேள்வி வாங்குவீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்படி சுற்றினே இருங்க. கொஞ்சம் ஒரு கோட்டிங் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேகமாக சுற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரோஸ் கலரில் அந்த நூல் கண்டு தான் ஃபுல்லாக நிறைய தெரியும். சுற்றினீங்களா, சுற்றின உடனேயே கொஞ்சம் போட்டு அறுத்துக்கோங்க. நூல் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, அது போயிட்டு ஒரு பக்கமா. இப்போ இந்த மாதிரி 2 கோட்டிங்கில் இருக்கும் பாருங்க. 2 பிளேடு, அதுக்கு நடுவில் ஒரு மரக்கட்டை, அதை சுற்றி ஒரு உட்டன் பீஸ் வச்சுட்டோம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு நூல் கட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த முனையை மட்டும் தான் கொஞ்சோண்டு அந்த ஒயர் எடுத்து காப்பர் வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. காப்பர் எனக்கு வெளியே வந்துருச்சு. 2 பக்கமே அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வேணா கொஞ்சம் பாருங்க, ஜூம் பண்ணி கூட கொஞ்சம் பாருங்க. 2 பக்கமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் பிளேடு எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குல்ல, இந்த ஓட்டை அப்படி இந்த ஓட்டை உள்ள விட்டு இப்படி எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி எடுத்து சுட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது அந்த ஜாயிண்ட் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான். இதே மாதிரி இன்னொரு வரி எடுத்துக்கோங்க. சுத்திக்கோங்க. இப்போதைக்கு பாருங்க, இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளக் ஒன்று வாங்கி வச்சிருப்போம். அந்த ஃப்ளக் எடுத்துக்கோங்க. டெஸ்டர் எடுத்துக்கோங்க. அந்த நெட்டை கட்டிடுங்க. எனக்கு இங்கே ஒரு நெட் இருக்கு, பார்த்துக்கோங்க. நான் டெஸ்டர் வச்சு கட்டிடுறேன். வந்துருச்சு. இப்போ ஃப்ளக்கை கைட்டினாலே உள்ள இப்படி தாங்க இருக்கும். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா, இந்த 2 இது இருக்கும். இந்த 2 இதுலையும் நம்ம கொஞ்சம் அடியில் டெஸ்டர் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயர் எடுங்க. ஒரு ஒயர் எடுத்து வைங்க. ஒரு டைட் பண்ணுங்க. டைட் பண்ணுங்க. ஒன்றா டைட் பண்ணிட்டு ஒரேடியாக ஃப்ளக்லையும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ளக்கில் மோஸ்ட்லி கொடுக்குறவங்க பார்த்து கொடுங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது வீணாக போன சார்ஜர் ஒயர் எதாவது இருந்தால் அதையும் அறுத்துட்டு கொடுங்க. அதை பற்றி அறுத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் பின்னாடி எடுத்துன்னு வந்துருங்க. டைட் பண்ணிட்டீங்களா?
ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணி பார்ப்போம் வாங்க. சரி பார்ப்போம். இது எனக்கு கொஞ்சம் சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சங்க வேற ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. சுவிட்சை போட்டுக்கிட்டேன். அங்க பாருங்க எப்படி சுடுது பாருங்க. பட்டன் எவ்வளவு அழகா சுடுது பாருங்க. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்கிட்ட வாங்க. இப்போ பாத்தீங்களா எப்படி ஒரு புகை கிளம்பிச்சுன்னு. இதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது வெயிட்டான பொருளா ஒரு கல் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் சென்டரா வச்சு நீங்க பிளேட் வச்சு கட்டி உள்ள வச்சுக்கலாம். இப்போ உடஞ்சு போன சார்ஜரை பற்றி சொல்ல போறேன். இது எங்க அப்பா யூஸ் பண்ணியிருந்த நோக்கியா செல்லோட சார்ஜர். பட் வீணா போச்சு. அந்த அடியில பின்னை மட்டும் கைட்டிடுங்க. இந்த மாதிரி வரும். அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறத எடுத்துட்டு காப்பரை எடுத்து பாருங்க. காப்பரை வரையும் மறுபடியும் அந்த பிளக் எடுத்துட்டு பிளக்கு பதில் இதை சொருவி நீங்க இதை வச்சீங்கன்னா ஸ்லோவா சூடு எரியன் இருக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லை இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டுல எது ட்ரை பண்ணணும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.